जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्तवृंद गौरभक्तवृंद की महाप्रभु की भगवान की परंपरा की द्वैंग्रेज भक्तिवेंद्र स्वामी महाराज की श्री गुरुदेव की गौर प्रेमानंदे हरे कृष्ण वृंदावन जी पढ़ेंगे हरे कृष्ण प्रभु विद्यापति जयदेवा संदिदासेर गीता विद्यापति जयदेवा संदिदासेर गीता आस्वादेन रामानंद स्वरूप सहिता ஆஸ்வாதானே ராமானந்த ஸ்வரூப சாஸ்மிதா. வித்யாபதி ஜெயதேவர் மற்றும் சண்டிதாசரின் நூல்களை படிப்பது மகாபிரபுவின் வழக்கம். அவர்களது பாடல்களை தமது அந்தரங்க சேவகர்களான ஸ்ரீ ராமானந்த ராயர் மற்றும் ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமியுடன் இணைந்து அனுபவிப்பார். பொருளுரை: ஸ்ரீ வித்யாபதி என்பவர் ராதா கிருஷ்ண லீலைகளை பற்றிய பாடல்களை எழுதிய பிரபலமான புலவர். அவர் பிராமண குடும்பத்தில் பிறந்து மிதிலாவில் வசித்தவர் ஆவார். அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரத்திற்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சக ஆண்டின் 14வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் ராஜா சிவசிங்கர் மற்றும் ராணி லட்சுமா தேவியின் ஆட்சி காலத்தில் தமது பாடல்களை இயற்றியதற்காக கணக்கிடப்படுகிறது. வித்யாபதியின் 12வது வம்சத்தினர் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றிய வித்யாபதியின் பாடல்கள் கிருஷ்ணருடைய பிரிவின் ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றன. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவ்வெல்லா பாடல்களையும் கிருஷ்ண விக்கிரக பாவத்தில் இருந்து அனுபவித்தார். ஜெயதேவர் சகாண்டின் 11 அல்லது 12வது நூற்றாண்டில் வங்காள மகாராஜர் லக்ஷ்மண சேனரின் ஆட்சி காலத்தில் பிறந்தவர். இவரது தந்தையின் பெயர் போததேவர், தாய் வாமா தேவி. வங்காளத்தில் அப்போதைய தலைநகராக இருந்த நவதீப்பில் அவர் பல ஆண்டுகள் வசித்துள்ளார். அவருடைய பிறப்பிடம் விற்பம் மாவட்டத்தில் உள்ள கோந்தபில்வா கிராமமாகும். இருப்பினும் அதிகாரிகளின் சிலரின் அபிப்பிராயத்தின்படி அவர் ஒரிசாவில் பிறந்ததாக கூறப்படுகிறது. வேறு சிலரோ அவர் தென்னிந்தியாவில் பிறந்ததாக கூறுகின்றனர். அவர் தமது வாழ்நாளின் இறுதி நாட்களை ஜெகநாதபுரியில் கழித்தார். அவருடைய பிற பல நூல்களில் ஒன்றான கீதா கோவிந்தா கிருஷ்ணருடைய பிரிவின் தெய்வீக ராஜ உணர்ச்சிகளை முழுமையாக கொண்டுள்ளது. ராச நடனத்திற்கு முன்பாக கோபியர்கள் கிருஷ்ணரின் பிரிவை உணர்ந்தனர். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் உணர்ச்சிகளை கீதா கோவிந்தா வெளிப்படுத்துகிறது. பல்வேறு வைஷ்ணவர்கள் கீதா கோவிந்தத்திற்கு விளக்க உரை எழுதியுள்ளனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இல்ல ஸ்ரீமதி நீங்க படிங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சண்டிதாசர் வங்காளத்தின் விற்பும் மாவட்டத்தில் உள்ள நானூர என்னும் கிராமத்தில் பிறந்தவர். பிராமண குடும்பத்தில் பிறந்த இவரும் சகாப்த ஆண்டின் 14வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது. சண்டிதாசரும் வித்யாபதியும் மிக சிறந்த நண்பர்கள் என்று சில அபிப்பிராயங்கள் உள்ளன. ஏனெனில்
இருவருடைய பாடல்களும் பிரிவின் தெய்வீக உணர்ச்சிகளை வெகுவாக வெளிப்படுத்துகின்றன. சண்டிதாசராரும் வித்யாபதியாலும் விவரிக்கப்பட்டுள்ள பாவ உணர்ச்சிகள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினால் நேரில் வெளிப்படுத்தப்பட்டன. அவர் அவ்வெல்லா உணர்ச்சிகளையும் ஸ்ரீமதி ராதாராணியின் கதாபாத்திரத்தில் அனுபவித்தார். இதற்கு உகந்தாற்போல் ஸ்ரீ ராமானந்த ராயரும் ஸ்ரீ ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமியும் அவரது சகாக்களாக இருந்தனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இந்த நெருங்கிய சேவகர்கள் மகாபிரபு தம்மை ராதாராணியாக உணர்ந்த லீலைகளில் அவருக்கு மிகவும் உதவினர். இது தொடர்பாக ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தெரிவிக்கும் கருத்து யாதெனில், வித்யாபதி, சண்டிதாசர் மற்றும் ஜெயதேவருடைய நூல்களின் அடிப்படையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் அனுபவிக்கப்பட்ட விரக உணர்ச்சிகள் முன்னேறிய ஆன்மீக உணர்வின் காரணத்தினால் மிக உயர்ந்த பக்குவ நிலையில் இருக்கும் பரமஹம்சர்களான ஸ்ரீ ராமானந்த ராயர் மற்றும் ஸ்வரூப தாமோதரரை போன்ற நபர்களுக்கு மட்டுமே உரியதாகும். அத்தகு விஷயங்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் செயல்களை நகல் செய்யும் சாதாரண மனிதர்களால் விவாதிக்க வேண்டியவை. உணர்ச்சிகள் கூடிய இறை உணர்வு இலக்கியவாதிகளுக்கும் பௌதிக கேட்க மாட்டேங்குது. கேட்கல இப்ப கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க. சிக்னல் இல்ல. உயர்தர தெய்வீக இப்ப கேக்குதுங்களா? கேக்குது, இப்ப நல்லா கேக்குது. உயர்தர தெய்வீக இலக்கியத்தினை படிப்பதற்கான எந்த அவசியமும் இல்லை. புலனுகர்ச்சியின் பின்னால் இருப்பவர்கள் ராகானுக பக்தி தொண்டினை நகல் செய்யும் கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குதா? படிங்க. நகல் செய்யக்கூடாதுன்னு கேட்டது. அதுக்கு விட்டு விட்டு வருதுன்னு நினைக்கிறேன். நகல் செய்யக்கூடாது, அதோட படிங்க. ராகான பக்தி நகல் செய்யக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. பௌதிக ரீதியில் ஆய்வு செய்பவர்கள் பொதுமக்களை வெறும் பெண் பித்தர்களாக மாற்றுவதற்கே உதவுகின்றனர். இது உலகின் சமுதாய குற்றங்களுக்கும் நாஸ்திகத்திற்கும் மட்டுமே வழிவகுக்கின்றது. ராதாகிருஷ்ணரின் லீலைகளை பௌதிகமான இளைஞனுக்கும் இளம் பெண்ணிற்கும் இடையிலான செயல்களாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இளம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான பௌதிக காமத்தின் செயல்பாடுகள் மிகவும் வெறுக்கத்தக்கவை. ஏனெனில் உடல் உணர்வில் இருப்பவர்களும் புலனின்பத்தை விரும்புபவர்களும் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் தெய்வீக லீலைகளில் விவாதங்களில் பங்கு கொள்வது தடை செய்யப்படுகிறது. அவங்க வேணா கூப்பிடுறாங்க. வரல, இன்னும் வரல, என்னன்னு தெரியல. வெளியே போயிட்டு வரேன்னாங்களா? வெளியே போயிட்டு வந்தாங்க, திருப்பி போயிட்டாங்க. சரி, விட்டுருக்கோம். சத்யா மாதாஜி கோயிலுக்கு போயிட்டு ஓ, கோயில் போயிட்டு வரேனாங்களா? சரி சரி, சரி, ரைட், ஓகே. சத்யா மாதாஜி, இட் இஸ் 43, ஓகே, 13.43. ஓகே பேபி. யா, ஓகே. ஓகே, இப்போ சரோஜா மாதாஜி நம்ம 43 படிக்கலாம். சரோஜா மாதாஜி. கிருஷ்ணா வியோக ஜதா பிரேமஸ்ய ஸ்திதா. பிரபு, நான் படிக்கவா? நீங்க தான் படிக்கணும். कृष्णेव्योगे जद प्रेम से चिदा आस्वादिया पूर्ण कैला आपन वांछिता पूर्ण कैला आपन वांछिता. கிருஷ்ணரின் பிரிவால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இவ்வெல்லா பரவச செயல்களையும் அனுபவித்தார். இவ்வாறாக அவர் தமது சுய விருப்பத்தினை பூர்த்தி செய்தார். கிருஷ்ணரை பார்ப்பதால் ராதா ராணியினால் உணரக்கூடிய உணர்ச்சிகளை சுவைப்பதற்காக சைதன்ய மகாபிரபு தோன்றினார். சைத்தன்ய சரிதாமிர்தத்தின் ஆரம்பத்தில் கூறப்பட்டுள்ளது. ராதாராணி கிருஷ்ணரிடம் கொண்டுள்ள பரவச உணர்ச்சிகளை கூட புரிந்து கொள்ள முடிவதில்லை என்பதால் அவர் ராதாராணியின் கதாபாத்திரத்தை ஏற்று அத்தகைய உணர்ச்சிகளை சுவைக்க விரும்பினார். சைத்தன்ய மகாபிரபு ராதாராணியின் உணர்ச்சிகளுடைய கிருஷ்ணரே ஆவார். வேறு விதமாக கூறினால் அவர் ராதையும் கிருஷ்ணரும் இணைந்த ரூபமாவார். எனவே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ராதா கிருஷ்ண நகே அந்நிய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை வழிபடுவதால் மட்டுமே ராதாகிருஷ்ணனுடைய அன்பின் விவகாரங்களை அனுபவிக்க இயலும். எனவே ஒருவர் ராதாகிருஷ்ணரை நேரடியாக புரிந்து கொள்ள முயலக்கூடாது.
மாறாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மூலமாகவும் அவரது பக்தர்களின் மூலமாகவும் ஏன வேண்டும். இதனால் தான் ஸ்ரீல நரோத்தமதாசர் தாகூர் கூறுகிறார், ரூப ரகுநாத பதே ஹே ஆகூதி கபே ஆம புஜபசே ஜூகல பிரீதி ஸ்ரீ ரூப சுவாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி மற்றும் ஸ்ரீ சைத்தன்யரின் இதர பக்தர்களுக்கான தொண்டு மனப்பான்மையை நான் எவ்வாறு வளர்ப்பேன்? அவ்வாறு வளர்த்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் லீலைகளை புரிந்து கொள்ளும் தகுதியை எப்போது பெறுவேன்? தேங்க்யூ மேடம். ஸோ இங்கே பாருங்க, ஜெயதேவ் கோஸ்வாமி, வித்யாபதி, சண்டிதாசா, இவங்களாம் வந்து ராதாகிருஷ்ணனுடைய அந்தரங்கமான அந்த லீலைகளை குறிப்பிட்டிருக்காங்க தங்களுடைய பாடல்கள். அதனால் நிறைய பேர் கீத கோவிந்தம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சைத்தன்ய மகாபுரி யாரோட அதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு? ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டிவோட்டிஸ், அந்தரங்கமான பக்தர்கள்ட்ட ஷேர் பண்ணுறாரு, பகிர்ந்துக்கிறார். ராமாந்தராய், சரத் தாமோதர் பிரபு மாஸ் பீப்புளுக்கு வந்து என்ன ப்ரீச் பண்ணாருன்னா ஹரே கிருஷ்ண மதம் தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிரபுபாத சரஸ்வதி சொல்கிறார், பிலாசபி ஒர்க் அவுட் ஆனால் ரெண்டே விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து பிரசாதம் கொடுக்கணும், ஹரிநாம சங்கீதம், அவ்வளோதான். இதுதான் ப்ரீச்சிங். மாதம் ஒரு 5000 பேருக்கு பிரசாதம் கொடுத்து அவங்கள ஹரிநாம சங்கத்தில் வைக்கிறது ப்ரீச்சிங். ஓகே, நம்ம இப்படி பேசுகிறதும் இதுவே கிருஷ்ணனுடைய க்ளோரிஃபை பண்ணதும் ப்ரீச்சிங் தான், அதுவும் ப்ரீச்சிங் தான். ஓகே, அதனால் வந்து இந்த மாதிரி கீதா வந்து படிக்கலாம், இந்த மாதிரி நிலைமைக்கு வர முடியாது. ஏன்னா அது வந்து முண்டேன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த உறவை வந்து ராதாகிருஷ்ணனோட உறவை ஒப்பிட்டோம்னா அது வந்து வெறுக்கத்தக்கது. ஆண் பெண் இந்த மாதிரி பாடி கான்செப்டில் இதை வந்து ராதாகிருஷ்ணனோட இதில் இது பண்ண முடியாது. இதுக்கு ராதாராணுடைய அன்பை வந்து கிருஷ்ணாரே புரிஞ்சுக்க முடியல. அதனால தான் ராதாகிருஷ்ணா நாகயன்யா தான் போட்டிருக்காங்க இல்லையா? அது எங்கே வந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ராதாகிருஷ்ணா நாகயன்யா. ஸோ அதனால் சைத்தன்ய மகாபிரபு ராதாகிருஷ்ணா வந்து அந்த இன்பத்தை அனுபவிக்க வந்திருக்காரு. அதனால இந்த சோபதாமுதர் ராமாதராயெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு நீங்கள் தான் கிருஷ்ணர், நீங்கள் தான் கோபிகளை லவ் பண்ண அப்படி சொல்ல மாட்டாங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த ராதாராணியை வந்து பாடுறதை வந்து இந்த மாதிரி ஜெயதேவ் கோஸ்வாமி, வித்யாபதி, சண்டிதாசா பாடலை பாடும்போது அந்த பாவத்தில் கூட்டு போவாங்க. ராதாராணி பாவத்தில் தூண்டி விட்டு அவங்கள ராதாராணி பாவத்தில் என்ஜாய் பண்ண வைப்பாங்க சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, இந்த மாதிரி அவங்க அந்தரங்கமாக சேவை பண்ணாங்க. இதில் நரோத்தமதாஸ் தாக்கூர் போடுறாருப்பாங்க, நம்ம இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த 6 கோஸ்வாமியுடைய அடிச்சவடெல்லாம் நம்ம கிருஷ்ணரை பார்க்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, ஹே ராதே, ஹே ரஜ, ஹே பிரஜ தேவிகே லலிதே, ஹே நந்த சோனோ குதா, எங்கே இருக்கீங்க எல்லாரும், எங்கே இருக்கீங்க எல்லாரும் சொல்லி கேட்குறாங்க. குண்டாதரே கலிந்த தனயா தீரே வம்சே வடே பிரேமோ மாதவசாசி சுசசியா கிருஸ்தோ பிரமத்தோ சதா गायन्तो शकता हरे गुरवरं भावा विभूतो मुडा वन्दे रूप सनातन रघिगो श्रीजीवगोपालो हे राधे विजयदेविके सललिते हे नन्दसूनो कुता श्रीगोवर्धन कल्पपादपतले गालिन्दे वन्ये कुता गोषन्तामिति सर्वतो जपुरे खेरे महाविह्वलो वन्दे रूप सनातन रघुयुगो श्रीजीव गोपालो. அந்த கோஸ்வாமி என்ன சொல்றாங்க, கிருஷ்ணரை பார்த்துறேன்னு சொல்ல, கிருஷ்ணர் எங்க, நந்தமகாராஜ் எங்க, நந்தமகாராஜ் பையன் எங்க, கோபிகள் எங்க, ராதாராணி எங்க, லலிதா எங்க, விஷாக்கா எங்க, இப்படிதான் தேடுறாங்க. நரோத்தமதாஸ் தாக்கூர் சொல்றாரு, ரூப ரகுநாதா பதே होई भे अकूती अबे हमहु जाबो सेजुहल प्रीति. எப்போ வந்து நான் இந்த மாதிரி மனசு எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு, யாருக்கு, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, மற்ற சைத்தன்யவுடைய பக்தர்களுக்கு. ஸோ எப்போ வந்து எனக்கு இந்த தகுதி உருவாகும், ராதாகிருஷ்ணனுடைய அந்த லீலையில் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உருவாகும், இப்படி தான் நம்ம நிலைமை இருக்கணும். ஓகே, எடுத்தோடனே இந்த பாஸ்ட் டைமில் போயிட்டு அதை பேசுறது இதெல்லாம் வந்து விவாதிக்கவே கூடாது. ஆக்சுவலாக பப்ளிக்காக புக்கு படிச்சுக்கலாம். பட் ஆனால் இதை வந்து அது மாதிரி கிருஷ்ணர் இப்படி நடந்துக்கிட்டாரு ராசையில் இதெல்லாம் வந்து விவாதிக்கக்கூடாது. இது மாதிரி சங்கம் போட்டு என்ன பண்ணுறாங்க, 7 நாள் பண்ணுறாங்கல்ல, அதான் தவறு. இப்போ 44 மலைவாசம் இப்போ 44
अनंत चैतन्य लीला शुद्र जीव आया மலையாளம் வீட்டில் இருக்கீங்க மலையாளம் பிரபு ஓகே வரமில்ல சரி சத்யா மகாராஜ் போகலாமா சத்யா மகாராஜ் கேட்குதா உங்களுக்கு ஓகே சத்யா மகாராஜ் ஓகே 44 ஓகே 44 ஓகே 13.44 13.44 ओके अनंत चैतन्य लीला शुद्र जीवहाया आनंद चैतन्य लीला शुद्ध जीवहाया ओके केवनिता भरे ताह विस्तार करिया केवल बलनिते पागे ताह विस्तार करिया Hare Krishna. The pastime of Lord Chaitanya Mahaprabhu are unlimited. How much can a small living entity elaborate about those transcendental pastime. ஸோ சந்திரமாவுடைய பாஷ்யம் வந்து அன்லிமிட்டட் எல்லை இல்லாது அதை எப்படி ஒரு சின்ன ஒரு ஜீவாத்மா வந்து விளக்க முடியும் அப்படி சொல்லி கேட்குறாரு ஓகே 43 படிங்க சத்யா மாதாஜி 45 ஆல்சோ ஓகே 45 ஆல்சோ शूद्र गौरी घने जथी आपाने अनंता आपाने अनंता सगस्य वदने देहो नाहि पायांता सहस्रवदने तेषु नहि पाया अंता ओके if Sheshanaga Naga Ananta personally dare to make the pastime Lord Chaitanya into sutras when with his thousands of monks. Thousands of months. There is no possibility that he could find their limit. Thank you. ஆனந்தசிலே பர்சனலே அவரே வந்து இந்த தட்சிண மாப்பிளுடைய அந்த பாசையை சூத்ராவா ஏற்றினார்னா அவருடைய ஆயிரக்கணக்கான வாய்களை வைத்து பாடினா கூட அவருக்கு அது முடியாது ஆக்சுவலாக அது அந்த பாசையை முடியாது அவ்வளோ பாசையம் சொல்லணும் அதனால எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தார் ஓகே மலையாளம் இப்போ முடியுதா அவங்களால மீட் எடுக்க முடியுதா மலையாளம் இப்போ ஹரே கிருஷ்ணா 46 தாமோதர ஸ்வரூபஹார குப்த முராரி दामोदर स्वरूपहार गुप्त मुरारे मुख्य मुख्य लीला सूत्रे लिखियाचे विचारी मुख्य लीला सूत्रे लिखियाचे विचारी ஸ்ரீ ஸ்வரூப தாமோதரர் முராரி பக்தர் போன்ற பக்தர்கள் சைதன்ய மகாபிரபுவின் முக்கிய லீலைகள் அனைத்தையும் நன்றாக சிந்தித்து குறிப்புகளின் வடிவில் பதிவு செய்துள்ளனர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்வரூப் தாமோதரும் முராரி பக்தரும் என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து முதன்மையான அந்த ஆக்டிவிட்டி மட்டும் ஓகே அதை இது பண்ணியிருக்காங்க நோட்ஸாக எழுதியிருக்காங்க ஓகே ஹரே கிருஷ்ணா மாதாஜி வந்துட்டீங்களா வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்பவே வந்து இது கரெக்டா இல்ல பிரபு நெட் சரி ரைட் ஓகே இது வந்து 47வது படிக்க போறோம் 47 13ல 47 பிரபு 13ல 47 ஓகே வீட்ல படுக்கோங்க நான் கூப்பிடுறேன் மலையாளம் இன்னொரு படிச்சேங்க शे अनुसारे लिखी लीला सूत्रगणा सेहि अनुसारे लिखी लीला सूत्रगणा विस्तारे वर्णियाचेन दास वृंदावना विस्तारे वर्णियाचेन दास वृंदावना ஸ்ரீ ஸ்வரூப தாமோதரராலும் முராரி பக்தராலும் வைக்கப்பட்டிருந்த குறிப்புகளே இந்நூலின் அடிப்படையாகும். அக்குறிப்புகளை பின்பற்றி நான் மகாபிரபுவின் லீலைகள் அனைத்தையும் எழுதுகிறேன். அக்குறிப்புகள் விருந்தாவன தாச தாக்கூரால் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா.
ஸோ விருந்தாவதாசால் விரிவாக வரைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அது வந்து சைத்தன்ய பாகவரம், இது சைத்தன்ய சரிதாமிர்தம். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி படிங்க. நம்ம 48. चैतन्य चैतन्य लीला व्यासदास वृंदावना चैतन्य लीला व्यासदास वृंदावना मधुरा करिया लीला करिला रचना மதுரை கரியா லீலா கரிலா ரசனா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளுடைய அங்கீகாரம் பெற்ற ஆசிரியரான ஸ்ரீல விருந்தாவன தாசா தாகூர் ஸ்ரீல வியாசதேவருக்கு சமமானவர். அவர் மகாபிரபுவின் லீலைகளை மேன்மேலும் இனிமையாக தோன்றும் வாயில் விளக்கியுள்ளார். ஓகே, இன்னொன்று படிச்சேங்க. விருந்தாவன தாஸ் தாக்கூர் வந்து வியாசதேவர். ஓகே, அதனால வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதம் எழுதினாங்க. அதே மாதிரி விருந்தாவன தாஸ் தாக்கூர் சைத்தன்ய சரிதாமிர்தம் எழுதினாங்க. இந்த உலகத்திலேயே பக்தி சித்தாந்த சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே எல்லாம் வந்து எல்லா நூல்களும் அழிஞ்சிருச்சுன்னா 3 நூல் மட்டும் இருந்தா போதும். அது பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம் போதும் அப்படின்றார். அந்த 3 நூலில் காப்பாற்ற முடியலையா, அட்லீஸ்ட் 2 நூலாவது வேணும். ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம் 2 நூலையும் காப்பாற்ற முடியலையா, ஒரே நூல் தான், அது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் தான் போதும். இந்த உலகத்தை வந்து நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறிடலான்றார். ஓகே, 49 கிரந்த விஸ்தாராவயே சதிலா ஜே ஜே ஸ்தானா ग्रंथ विस्तार भये साडिला जे जे स्थान शेषे स्थाने किछु कोई व्याख्यान स्थाने किसी परिपे व्याख्यान. நம்முடைய நூல் மிகவும் பெரியதாகிவிடும் என்ற அச்சத்தினால் அவர் சில பகுதிகளை விரிவான விளக்கங்கள் என்று விட்டுவிட்டார். அந்த எல்லா இடங்களையும் இயன்றவரை நான் நிரப்ப முயல்கின்றேன். ஸோ தேங்க்யூ மேடம். விருந்தாவன தாஸ் எதெல்லாம் விட்டாங்களோ அதெல்லாம் இவர் இங்கே கவர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 2 பேரும் காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே ஓகே கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்பர் பிரபு லீலாமிருதா தேஹோ கோயில ஆஸ்வாதனா பிரபு லீலாமிருதா தேஹோ கைல ஆஸ்வாதனா தாரா புக்த சேஷா கிச்சு கரியே சர்வனா தாரா புக்த சேஷா கிசு கரியே சர்வனா. சைதன்ய மகாபிரபுவின் தெய்வீக லீலைகள் விருந்தாவன தாச தாகூரால் உண்மையாக வைக்கப்பட்டன. அவரால் மீதம் வைக்கப்பட்ட உணவை மட்டும் மெல்லுவதற்கு நான் முயல்கிறேன். இதுதான் வைஷ்ணவனுடைய கல்ச்சர். ஓகே, இப்படிதான் இருக்கணும். நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு புக்கை எடுத்து பேரை மாத்திரம் மாற்றி போட்டுக்கிறது கிடையாது. ஓகே, இது அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. 51 படிங்க. ஆதிலா சூத்ரா லிखी சுன பக்தகனா ஆதிலீலா சூத்ரா லிखी சுன பக்தகனா संक्षेप लिखिए सम्यक न जाजा लिखना संगीत लिखिए सम्यक न जाया लिखना. சைதன்ய மகாபிரபுவின் அன்புள்ள பக்தர்களே, ஆதி லீலையின் சுருக்கத்தினை நான் தற்போது எழுதுகிறேன். இந்த லீலைகளை முழுமையாக விளக்குதல் இயலாதது என்பதால் அவற்றை சுருக்கமாக எழுதுகிறேன். தேங்க்யூ மேடாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஆசினி 52. ஓகே, 52. कोना वांजा बोलागी ब्रजेंद्र कुमारा अवतीर्णा होइते भने कोरिल बिचारा. Translation: To fulfill a particular desire within his mind, Lord Krishna, Brajendra Kumara, decided to descend to this planet after mature contemplation. ஸோ ஒரு பர்டிகுலர் டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கிருஷ்ணன் வந்து வரார். அது என்னது? இது வந்து என்ஜாய் ராதா கிருஷ்ணாவோட இல்லையா, லவ்விங் அஃபேர்ஸ். ஓகே, ஓகே சாராந்தி படி அதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆகே அவதாரிலா ஜே ஜே குரு பவித் परिवारा संक्षेप कहिए कहा ना झाझा विस्तारा. संक्षेप कहिए कहा ना झाझा विस्तारा. Lord Krishna therefore first allowed his family of superiors to descend to the earth. I shall try to describe them in brief because it is not possible to describe them fully. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவருடைய டிசைனர்லாம் அவருடைய அசோசியேட்ஸ்லாம் வந்துடுறாங்க, டிசைன் ஆகிடுறாங்க. ஓகே, ஃபேமிலி சுப்பீரியர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய அசோசியேட்ஸ்லாம் இது இறங்கி வந்துடுறாங்க. எல்லாரையும் சொல்ல முடியாதுன்றார். ஓகே, சரி பண்ணியிருக்கேன்.
श्री शशि जगन्नाथ श्री शशि जगन्नाथ श्री माधवपुरी केशव भारती आरा श्री ईश्वरपुरी अद्वैताचार्य आरा पंडित श्रीवासा आचार्य रत्न विद्यानिधि ठाकुर हरिदासा. Translation: Lord Shri Krishna, before appearing as Lord Chaitanya, requested these devotees to precede him. Sri Shachi Devi, Jagannath Mishra, Madhavendra Puri, Keshava Bharati, Ishwara Puri, Advaita Acharya, Srivas Thakur, Srivas Pandita, Acharya Ratna, Vidyalini, and Thakur Haridasa. So, ingala madhile ningala ponga அப்படிட்டார். ஓகே, எல்லாம் madhile வந்துறாங்க. ஓகே, பாஸ் டைம் இருக்கு. ஓகே. 56 श्रीहट निवासी श्री रूपेंद्र मिश्र नामा वैष्णव पंडित ध्वनि सद्गुण प्रदाना. Translation: There was also Shri Upendra Mishra, a resident of the district of Srihata. He was a great devotee of Lord Vishnu, a learned scholar and a rich man and a reservoir of all the qualities. Upendra Mishra is described in Gaura Ganodesha Deepika 25 as Gopala and named Parjanya. The same personality who was formerly grandfather of Lord Krishna appeared as Shri Upendra Mishra at Srihata and devoured 7 sons. He was a resident of Dhaka Dakshina Grama, the district of Srihata. There are still many residents of that part of country who introduce themselves as belonging to the Mishra family of Sri Chaitanya Mahaprabhu. Okay, Hare Krishna. Same, first one போட்டுட்டாங்க கௌரகணோதேசம். கோபாலன் சொல்லி போட்டுட்டாங்க. செகண்ட் போட்டுட்டாங்க was formerly grandfather. ஆமா, அப்படி சொல்றாங்க. கரெக்ட். ரெண்டு வந்திருக்காரு, ரெண்டு பாஷை வந்திருக்காரு. கிராண்ட்ஃபாதர் வந்திருக்காரு, அப்படி இப்படி வந்திருக்காரு. ஓகே. சோ அதனால இவருடைய பாருங்க, தாக்கா தட்சிண கிராமம். தாக்கா தட்சிண கிராமம். டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்ரீஹட்டா. ஸ்ரீஹட்டா வந்து யாரோட பிளேஸ்? ஸ்ரீஹட்டா நரோத்தமதாஸ் தாக்கூரா. ஸ்ரீஹட்டா கேதுரியா ஸ்ரீவாஸ் தாக்கூரா. ஸ்ரீஹட்டா ஓகே. சாந்திபடி सप्तमिश्रा तारापुत्रा सप्त ऋषीश्वरा. कंसारि परमानंद पद्मनाभ सर्वेश्वरा. जगन्नाथ जनार्दन त्रैलोक्यनाथ. जगन्नाथ नदियाधे गंगा भाषा कोयला. जगन्नाथ नदियाधे नदी बा. Upendra Mishra had 7 sons who were all saintly and most influential. Kamsari Paramananda Padmanabha Sarveshwara, Jagannatha, Janardana and Trilokyanatha. Jagannath Mishra, the 5th son, decided to reside on the bank of Ganges at Nanda. ஓகே. சரி, எப்படி இது பாருங்க, கிருஷ்ணனுடைய கிராண்ட் ஃபாதர் தான் இங்கேயே அவர் கிராண்ட் ஃபாதர். உபேந்திர மிஸ்ராவுடைய பையன் தான் ஜெகநாத் மிஸ்ரா. ஜெகநாத் மிஸ்ரோட பையன் தான் சைத்தன்ய மகாபிரபு. கரெக்டா? 5வது பையன் கம்சாரி பரமானந்த பத்மநாபா சர்வேஸ்வர ஜெகநாத ஜனார்தன திரைலோக்கியநாதா. சிவன் வந்து நதியா கங்கை ரசிக்கலாம் முடிவு பண்ணிக்கிறார். ஓகே, அங்கே தான் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணுவாங்க. ஓகே, பிருந்தா மாதாஜி. जगन्नाथ मिश्रव पदवी पुरंदरा. படிங்க வந்து जगन्नाथ मिश्रव
மிஸ்ர வர பதவி புரந்தர நந்த வசுதேவ ரூபா சத்குரு சாகரா சத்குண நந்த வசுதேவ குரு சத்குண சாகரா ஜெகநாத மிஸ்ரர் புரந்தரர் என்று அழைக்கப்பட்டார். நந்த மகாராஜர் மற்றும் வசுதேவரை போல அவரும் எல்லா நற்குணங்களின் கடலாக இருந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு மாதாஜி எல்லாம் கல்யாணம் படிச்சா ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி நீங்க படிங்கப்பா. தாரபத்னி சசிநாமா பரிவ்ரத்த சதி தாரபத்னி சசிநாமா பரிவ்ரத சதி யாராபித நீலாம்பரா நாம சக்கரவர்த்தி யாராபித நீலாம்பரா நாம சக்கரவர்த்தி. அவரது மனைவியான ஸ்ரீமதி சச்சிதேவி கணவரிடம் மிகுந்த பக்தி கொண்ட கற்புள்ள பெண்ணாக இருந்தாள். சச்சிதேவியின் தந்தையுடைய பெயர் நீலாம்பரர், அவரது குடும்ப பெயர் சக்கரவர்த்தி. பொருள் உரை. சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தமது அனுபாசிய உரையில் எழுதினார். நீலாம்பர சக்கரவர்த்தி முன்பு கருத முடியாது இருந்ததாக கௌரவ தேச தீபிகா 104 குறிப்பிடுகிறது. நீலாம்பர சக்கரவர்த்தியின் குடும்ப வம்சத்தில் சிலர் இன்றும் வங்காளதேசத்தில் உள்ள கரிப்பூர் மாவட்டத்தில் மக்தோபா என்னும் கிராமத்தில் வசிக்கின்றனர். இவருடைய சகோதரரான மகனான ஜெகநாத சக்கரவர்த்தி மாமுதாகூர் என்று அறியப்படுகிறார். அவர் பண்டித கோஸ்வாமியின் சீடராகி டோடோ கோபிநாத்தின் பூசாரியாக ஜெகநாதபுரியில் வசித்தார். நீலாம்பர சக்கரவர்த்தி நவத்வீபத்தில் பேலாபுரிய பகுதியில் வசித்தார். இவ்வுண்மை பிரேமகிலாசம் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் காஜியின் இல்லத்திற்கு அருகில் வசித்ததால் திரு சைத்தன்யா மகாபிரபுவின் மாமாக்களில் காஜியும் ஒருவராக கருதப்பட்டார். காஜி நீலாம்பர சக்கரவர்த்தியை காக்கா அல்லது சித்தப்பா என்று அழைப்பது வழக்கம். காஜியின் இல்லத்தினை மாமானி புகுவா பகுதியிலிருந்து வேறுபடுத்த இயலாது. ஏனெனில் காஜியின் சமாதி இன்றும் அங்குள்ளது. முன்பு அந்த இடம் வேலே புகுரியா என்று சொல்லப்பட்டது. தற்போது வாமன புகுரா என்று சொல்லப்படுகிறது. இது தொல்பொருள் ஆராய்ச்சியின் சான்றுகளை கொண்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாருங்க, நீலாம்பர சக்கரவர்த்தி வந்து கர்கமுனி. கர்கமுனி தான் கிருஷ்ணருக்கு பேர் வைப்பாங்களா? கர்கமுனி கரெக்டா? கர்கமுனி. அப்புறம் நீலாம்பர சக்கரத்துடைய வந்து மக்தோபா ஃபரிதாபூர் இன்னும் பங்களாதேஷில் இருக்காங்க. ஓகே, அவருடைய மருமகன் ஜெகநாத சக்கரவர்த்தி ஆல்சோ நோன் அஸ் மாமு தாக்குரா. இவர் பண்டித கோஸ்வாமியோட சிஷியனாகி ஜெகநாதபுரியில் தோட்டாகாமத்தோட பிரீஸ்டாக இருக்கார் மாமு தாக்குரா. ஓகே, நீலாம்பர சக்கரவர்த்தி நவதீபில் இருக்கிறாரு. ஓகே, இந்த மாதிரி அவங்களுடைய வரலாறு இருக்கு. ஓகே, 61 எல்எல்சி மாதாஜி ஒரு 61 படிங்க. ஒரு பேராகிராஃப் படிச்சு முடிச்சிருங்க. எல்லாரும் ஒரு பேராகிராஃப் படிக்கலாம். 61 எல்எல்சி மாதாஜி. ராதே தேசா ஜன்மிலா தாக்குர நித்யானந்தா ராதேஷே ஜன்மிலா டாகுர நித்யானந்த கங்காதாசா பண்டிதா குப்தா முராரி முகுந்தா கங்காதாசா பண்டித குப்த முராரி முகுந்தா. வங்காளத்தில் கங்கை தென்படாத பகுதியான ராப்ட தேசத்தில் நித்யானந்த பிரபு, கங்காதாச பண்டிதர், முராரி குப்தர், முகுந்தர் ஆகியோர் பிறவி எடுத்தனர். பொருளுரை. இங்கே ராட தேசே என்பது புர்பானுக்கு அருகில் பிற்பும் மாவட்டத்தில் உள்ள ஏக சக்கரா என்னும் கிராமத்தை குறிக்கிறது. புர்பான் ரயில் நிலையத்திற்கு அடுத்து ஒரு கிளைப்பாதை செல்கிறது. அது கிழக்கத்திய ரயில்வேயின் இணைப்பு பாதை என்று கூறப்படுகிறது. அங்கே மல்லாரபுரம் என்னும் பெயர் கொண்ட ரயில் நிலையம் உள்ளது. இந்த ரயில் நிலையத்திலிருந்து 8 மைல் கிழக்கில் ஏக சக்கரா கிராமம் இன்றும் அமைந்துள்ளது. ஏக சக்கரா கிராமம் வடக்கிலும் தெற்கிலும் சுமார் 8 மைல் பரவியுள்ளது. ஏக சக்கரா கிராமத்தின் எல்லைக்குள் வீரசந்திரபுரம், வீரபத்திரபுரம் ஆகிய இதர ஊர்களும் அமைந்துள்ளன. வீரபத்ர கோஸ்வாமியின் திருநாமத்தை புகழும் வண்ணம் இவ்விடங்கள் வீரசந்திரபுரம்,
வீரபத்திரபுரம் என்று அறியப்படுகிறது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம், ஹரே கிருஷ்ணா. ஸோ 4 தேசம் அப்படிங்கிறது ஏக்கச்சக்கத்தை குறிக்கிறது. ஏக்கச்சக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ், எல்லாரும் நிச்சயமாக பார்க்கணும். இந்த விட மாயப்பூர் போகும்போது நாங்கள் முதல்ல ஏக்கச்சக்கரம் போயிட்டு பூரி போயிட்டு ஏக்கச்சக்கரம் போயிட்டோம், அப்புறம் மாயப்பூர் பண்ணோம். ஏக்கச்சக்கரம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. எங்கள் கூட இவரும் வந்தார், தாராபதி பிரபுவும் மாதாஜி வந்திருந்தாங்க, கேசை மாதாஜி வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது ஏக்கச்சக்கரம். அது அவங்களே டோட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, 200 ரூபா கேட்பாங்க, எல்லா இடமும் கொண்டு போய் காட்டிடுவாங்க. ஓகே, ஒரு டோட்டோக்கு 200 ரூபா இல்லை கேட்டா. ஸோ டோட்டோக்கு 200 ரூபா அழகாக நிப்பாட்டி எல்லாத்தையும் காட்டிட்டு திருப்பி இஸ்கானுக்கே வந்து விட்ருவாங்க. இஸ்கானில் தான் எல்லாம் நிறைய டோட்டோ நிற்கும். ஓகே, ஸோ அங்கே தங்கணும்னு அவசியம் கிடையாது. மாயப்பூர்லேருந்து என்ன பண்ணிடலாம், பஸ் எடுத்து காலையில் எடுத்து போயினேன்னா, கார் எடுத்து போனோன்னா பார்த்துட்டு திருப்பி நைட்டே வந்து விட்டுருவாங்க இஸ்கானுக்கு, எங்கள் மாயப்பூர் வந்து விட்டுருவாங்க. ஓகே, ஸோ ஏக்கச்சக்கரத்துலாம் நித்யானந்த பிரபு, கங்காதாஸ் பண்டிதா, முராரி குப்தா, முகுந்தா இவங்களாம் இங்கே தான் அவதாரம் எடுத்திருக்காங்க. ஏக்கச்சக்கரத்தை இன்னொன்று என்னன்னா, ஏக்கச்சக்கரம் ஒரு சக்கரம். மகாபாரதத்தில் வந்து பீஷ்மர் வந்து ஒரு சபதம் போடுவார், ஒன்று அர்ஜுனன் நாளைக்கு கொள்வேன், இல்லைன்னா கிருஷ்ணர் ஆயுதம் இருக்கும். ஏன்னா கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சபதம் போட்டிருப்பார். இப்போ கிருஷ்ணனுடைய சபதம் முறியடிப்பதா இல்லை அவருடைய பக்தருடைய சபதம் முறியடிக்க போதா அப்படிங்கிறது தான் இப்போ இது பார்க்க போகிறோம். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சபதத்தை வந்து வாபஸ் வாங்கிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறார். பயங்கரமாக சண்டை நடக்குது. பீஷ்மர் வந்து அர்ஜுனனை கொல்ற மாதிரி போயிடுறார். அர்ஜுனனால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போ கிருஷ்ணனுக்கு பயங்கர கோவம் வந்தது. அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய சபத்தை மீறி அந்த கீழே சக்கரம் இருக்கும், ஒரு தேர் இருக்கு இல்லையா, அந்த சேரோட சக்கரம், அந்த சக்கரத்தை எடுத்து சக்கரம் ஆயுதம் மாற்றினேன்னு சொல்லி அவர் எடுத்துருவார், கையில் எடுத்து பீஷ்மரை கொல்ல போவார். உடனே பீஷ்மர் வந்து அவர் அம்பெல்லாம் கீழே போட்டுட்டு, என்னை தயவுசெய்து கொண்டுருங்க, என்னால் தாங்க முடியல, இந்த மாதிரி இந்த சண்டையை அவனுக்கு பார்க்க முடியல, என்னால் இந்த சண்டையை தாங்க முடியலன்னு சொல்லி சொல்வார். அப்போ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய காலை பிடிச்சி கெஞ்சுவார், கிருஷ்ணா நான் நல்லா சண்டை போடுறேன், இந்த மாதிரி நான் தாத்தான்னு பார்க்க மாட்டேன், நல்லா சண்டை போடுறேன்னு சொல்லி கெஞ்சி நீங்கள் இந்த சபதத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவார். உடனே இது எடுத்த சக்கரத்தை எங்கே விடுறது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், சக்கரத்தை தூக்கி எறிவார். எங்கே குருச்சக்கரத்தை எழுந்தது ஏற்கனவே 2000 கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா, அது ஏக்கச்சக்கரம். இந்த சைடு இங்கேருந்து இந்த சைடு விழும், இந்தியாவில் இந்த சைடு இது ஏக்கச்சக்கரம். இங்கே வந்து பெங்காலில் வந்து விழும், அதான் ஏக்கச்சக்கரம். ஓகே, ஸோ அதனால் இந்த விடம் ரொம்ப விசேஷமாக இடம். இப்போ பாண்டவர்கள் இங்கே தங்கியிருந்தப்ப பகாசுரன் இல்லையா, பகாசுரன் அரக்கனை அழிப்பாங்க. அதே மாதிரி அர்ஜுனர் வந்து ஒரு பகாசுரனை சண்டை போடும்போது அர்ஜுனர் வந்து ஐயோ அண்ணன் வந்து தனியாக போயிருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இவர் அங்கேயிருந்து அம்பு விடுவார் அந்த பகாசுரனை அழிக்கிறதுக்காக. ஆனால் அதுக்குள்ளே அவன் வந்து இறந்துடுவான் இருக்கேன் இல்லையா. அந்த அம்பு வந்து என்ன பண்ண தெரியாமல் அப்போ அந்த அம்பை வந்து ஒரு மரத்துக்குள்ளே இது பண்ண சொல்லிடுவார். அது நாகமாக மாறி மகத்துக்குள்ளே இருக்கும். அது எல்லாரையும் பயமுறுத்திட்டே இருந்தது. நித்யானந்த பிரபு வந்து என்ன பண்ணுவார், அதை அந்த இதை எடுத்து மோதத்தை வைப்பார், மோதத்தை வச்சு க்ளோஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய பாஸ்டியமில் இருக்குது. ஆக்சுவலாக ஏக்கச்சக்கரம் போய் பாருங்கள் நிச்சயமாக. ஓகே, அந்த இடம் நம்ம காட்டுவாங்க, பாண்டவர்கள் அந்த இடம், அப்புறம் ஏக்கச்சக்கரம், அப்புறம் நித்யானந்த பிரபு அவதரித்த இடம், இது எல்லாம் விசேஷமாக இருக்கும். அங்கே ஒரு ஜெகநாத பல்தேவ் சுபத்ரா டெம்பிள் கூட அந்த டெம்பிள் இல்லையா, ஜெகநாத பல்தேவ் சுபத்ரா டெம்பிள், அந்த இடத்துலாம் அவதாரம் பண்ணியிருப்பாரு. அந்த லைன்லேயே கொஞ்சம் தள்ளி இருக்கும்ல, பங்கிம்ரா டிடி அங்கே தான் இருக்கும்ல, ஜெகநாத பல்தேவ் சுபத்ரா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அங்கே தான். அவர் அங்கே அப்போ சிவா டெம்பிள். ஓகே, அதுக்கடுத்து ஜெகநாத் பல்தேவ் சுத்ரா, அது வந்து பூரி ஜெகநாத் பல்தேவ் சுத்ரா மாதிரி தான் சொன்னாங்க இல்லையா, அதுதான். ஓ, நித்யானந்த படம் அப்பா அம்மாவும் போக முடியாதனால இவர் வந்து பூரி தாம் பிறந்துருவார். ஓகே, அங்கே எல்லாமே இந்த இதெல்லாம் இருக்கும், இந்த காஜ் பிரசாதம் எல்லாமே. கரெக்ட். அது அமைப்பு அதே மாதிரி இருக்கும். விமலா தேவி, அந்த நரசிம்மர், கோபுரங்கள் வடிவமைப்பு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதுக்கடுத்து தான் பங்கிம் ராய் தான் போய் மறைவார் இல்லையா அவர். கரெக்டாக தோட்டா கோபிநாத்தில் மறையிறது சைத்தன்ய மகாபிரபு, பங்கிம் ராயில் மறையிறது வந்து நித்யானந்த பிரபு. ஓகே, இந்த இவ்வளோ பாஸ் டைம்ஸ் இருக்குது அதில். ஓகே, அவரோட போனீங்கன்னா இஸ்கான்லேயே அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மியூசியம் மாதிரி வச்சுருப்பாங்க. 10 ரூபாய் எவ்வளோ டிக்கெட்டு, அது வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த மியூசியமில் எல்லாமே வச்சுருப்பாங்க. என்னென்ன பாஸ் டைம் நித்யானந்த பண்ணாலும் அது ஃபுல்லாக மியூசியமில் வச்சுருப்பாங்க. அப்படியே பிக்சர் போட்டு இந்த மாதிரிலாம் வச்சு சிலைகள் மீன்ஸ் உருவ சிலையெல்லாம் வச்சு இது வச்சுருப்பாங்க. ஓகே, நல்லாயிருக்கும். அடுத்தது சரோஜா மாதாஜி ஒரு பிரகர் படிங்க, வரிசையாக வந்துடலாம். படிங்க மாதாஜி.
1331 வங்காள ஆண்டில் கிபி 1924 ஏகசக்கர கிராமத்தின் கோயிலில் இடி தாக்கியதால் தற்போது இக்கோயில் சிதைவுற்ற நிலையில் உள்ளது. இதற்கு முன்பாக இது போன்ற விபத்துக்கள் இப்பகுதியில் நிகழ்ந்ததில்லை. உள்ள கோயிலினுள் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீகிருஷ்ண விக்கிரகம் உள்ளார். அவரது பெயர் பங்கிமராயர் அல்லது பங்காராயர். அந்த டெம்பிள் தான் கிருஷ்ணரால் எஸ்டாப்ளிஷ் பண்ண நித்யானந்த் ஸ்ரீகிருஷ்ணா நித்யானந்த பிரபால் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்ரீகிருஷ்ணனுடைய டிடி அதான் பங்கிம் ராய் பங்கா ராய். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க இந்த டிடி. ஓகே ஓகே மலைவாச பிரபு ஒரு பேராக படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பங்கிமராயரின் வலப்புறத்தில் ஜானவாவின் விக்கிரகம், அவரது இடப்புறத்தில் ஸ்ரீமதி ராதா ராணியும் உள்ளனர். பகவான் நித்யானந்த பிரபு பங்கிமராயரின் உடலினுள் நுழைந்ததாகவும் அதனால் பங்கிமராயரின் வலது புறத்தில் பிற்காலத்தில் ஜானவா மாதாவின் விக்கிரகம் வைக்கப்பட்டது என்றும் கோயிலின் பூஜாரிகள் விளக்குகின்றனர். அதன் பின்னர் பல்வேறு இதர விக்கிரகங்களும் கோயிலினுள் பிரதிஷ்டை செய்யப்பட்டனர். கோயிலின் மற்றொரு ஆசனத்தில் முரளிதரர் மற்றும் ராதா மாதவரின் விக்கிரகங்களும் உள்ளனர். மற்றொரு ஆசனத்தில் மனோமோகனர், பிருந்தாவன சந்திரர், கௌரவனிதா விக்கிரகங்களும் உள்ளனர். ஆயினும் பங்கிமராயரின் விக்கிரகம் மட்டுமே ஆரம்பத்தில் நித்யானந்த பிரபுவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. கௌரவனிதா இவங்கெல்லாம் முதல்ல இவங்கெல்லாம் இன்னும் இருக்காங்க. ஓகே, கௌரவனிதா இருந்தா பங்கிம் ராய் பங்கிம் தாய் ஜானி மாதாஜி. வேற யார் பார்த்தோம்? ராதாராணி. ஓகே ஓகே ஓகே. ஓகே, இப்போ வந்து கலாவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. கோயிலின் கிழக்கு பகுதியில் யமுனை என்று அழைக்கப்படும் நதிக்கரையில் கதம்ப கண்டி என்று அறியப்படும் படித்துறை உள்ளது. வங்கிமராயரின் விக்கிரகம் அந்நதியில் மிதந்து வந்ததாகவும் பகவான் நித்யானந்த பிரபு அவரை எடுத்து கோயிலில் பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னர் வீரச்சந்திரபுர கிராமத்தில் சுமார் 1.5 மைல் மேற்கில் பட்டாபுரா என்று அறியப்படும் இடத்தில் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஸ்ரீமதி ராதாராணி கண்டெடுக்கப்பட்டார். இந்த காரணத்தினால் பங்கிமராயரின் ராதாராணி பட்டாபுரேர தாகூராணி பட்டாபுரத்தின் ராணி என்று அறியப்படுகிறாள். பங்கிமராயரின் வலப்புறத்தில் உள்ள மற்றொரு ஆசனத்தில் யோகமாயையின் விக்கிரகம் உள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது பாருங்க, இன்னும் ஒரு பார்ட் கதம்பா காண்டி. அது ஒரு ரிவர் போனோம் நம்ம. அந்த இது ஒரு குளம் மாதிரி இருந்தால் அது குளம் நான் இருக்கா அங்கே பபிஷேஷ் பண்ணிட்டு போய் குளிச்சோம்ல, குளிக்கல மீன்ஸ் இது பண்ணோம். அது என்ன மறந்துச்சுல. So Bankim Rai floating in the water and Nityananda Prabhu picked him and installed him in the temple. Okay, now Nityananda Prabhu installed the deity Bankim Rai. Okay, Baddhapura, Veerachandrapura. Srimati Radharani mean till Radharani of Bankim Raya, Baddhapurena Takurani. The deity lamp we park on Barmiar Bankim Rai. Okay, Nityananda Prabhu Padesha Panada. Okay. முக்கியமான ஒரு டிடி. ஓகே, கலாவதி மாதாஜி படிச்சிங்களா? இப்பதான் படிச்சாங்களா கலாவதி? ஓகே, ஹாசினி. Now the temple. ஹாசினி சாதாரண படிக்கணும். படி. Now the temple. The temple corridor is on the right. Plinth. And on the concrete structure in front of the temple is a Kirtana hall. It is also said that on the northern side of the temple there was a deity of Lord Shiva named Vandishwara. And that the father of Nityananda Prabhu, Hadai Pandita, used to worship the deity. அது பார்த்தோம் Vandishwara. தாராபுரி பிரபு நமக்கு அந்த இது எடுத்து கொடுத்தாங்க தெரியுமா? ஆமா. இது கௌடிய மட் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? கௌடி மட் மாதிரியே ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல? அது வேற. சாரி. ஓகே, பாண்டீஸ்வரா. உள்ள போய்ட்டோம். சிவாவே இல்லன்னு சொன்னப்போ உள்ளுக்குள்ள கீழ இருந்தாங்க ஞாபகம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு மாதாஜி கூட உள்ள போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க சாப்பாடு கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்பதான் அந்த தாராபுரி பிரபு அந்த சரணாமிர்தம் எடுத்து கொடுத்தாங்க. ஓகே, பாண்டீஸ்வரா. ஓகே, மறந்துச்சு. சரி. ஆட்டோல இருந்து இறக்கி விட்டாங்க. கரெக்ட். உடனே ஃபர்ஸ்ட் ஒரு சிவா டெம்பிள் போனோம். ஓகே.
சிவாவே காணவே சொல்றப்ப அவளுங்க உள்ள இருக்காங்க, கீழே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கீழே பார்த்தோம். இல்ல அதாவது நித்யானந்த பிரபுவோட பர்த் பிளேஸ் தான சொல்ற? நித்யானந்த பிரபுவா அந்த வங்கிராய் பாக்குறோம்னா அந்த அங்கேயா ஃபர்ஸ்ட் இருக்குது அதானா? ஃபர்ஸ்ட் அவர் வந்து கடாய் பண்ணி வர்ஷிப் பண்ண சிவன். இதான் பண்ணி இதான் சொன்ன சிவன் டெம்பிளுக்கு சொல்லி தான் பட்டீஸ்வரர். ஓகே ஓகே. used to worship that deity Buddha. However, the Bandishwara deity is missing, and in his place Jagannath Swami deity has been installed. Lord Nityananda Prabhu did not actually construct any temple. The temple was constructed at the time of Veerabhadra Prabhu. Veerabhadra Prabhu. In the Bengal year 1298, 1891, a brahmachari of the name Shivananda Swami repaired the temple, for it had been become dilapidated. இது பாலடைஞ்சிருச்சு, அதனால ஒருத்தர் வந்து ரெனியூ பண்றாரு. ஓகே, இப்போ எனக்கு நான் பண்டீஸ் மாட்டிலாம் போட்டுருக்காங்க, அது இல்லைன்னு போட்டுருக்காங்க, பட் அது இருந்தது இல்லை. ஓகே, பெரும்பாலும் எழுதும்போது இல்லை இருக்கும், இப்போ இருக்கும். ஓகே ஓகே. ஆசி படி. In this temple there is an arrangement to offer food to the deity on the basis of 17th seers, about 34 pounds of rice and necessary vegetables. The present priestly order of the temple belongs to the family of Gopijana Vallabhananda, one of the branches of Sri Nityananda Prabhu. There is a land settlement in the name of temple, and income from this land finances the expenditures of the temple. There are three parties of priestly Goswamis who take charge of temple management one after another. A few steps from the temple is a place known as Vishramatala, where it is said that Sri Nityananda Prabhu in his childhood would use to enjoy sporting with his friends by enacting the Raslila and various other fastings of Vrindavan. விஷமத்தெல்லாம் பார்த்தோம்ல, நம்ம ஆட்டோவில் வந்து போய் நின்று இப்படி பார்த்துக்கோங்க, தான் விஷமத்தலான்னு வந்து அந்த இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோன்னு கோபிஜன வல்லப நந்தா விஷமத்தெல்லாம் ஞாபகம் இருக்கு, அவங்க சொல்லும்போது ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே. பிருந்தா மாதாஜி நீங்கள் படிக்கணும், படிங்க மாதாஜி. அதுக்கு நியர் த டெம்பிள் இஸ் அ பிளேஸ் அமாலித்தலா இம்லித்தலா படிங்க. இந்த மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. கோவிலுக்கு அருகில் ஆமலீத்தலா என்னும் இடம் ஒன்று உள்ளது. இங்குள்ள பெரிய புளிய மரத்தில் காரணத்தினால் இப்பெயர் ஏற்பட்டுள்ளது. வீரபத்ர பிரபு 1200 தோட்டக்காரர்களின் உதவியுடன் ஸ்வேத கங்கா என்று அறியப்படும் பெரிய ஏரியினை தோண்டியதாக நோட்டாத்தி சம்பிரதாயம் எனப்படும் குழுவினரிடமிருந்து அறிகிறோம். கோவிலுக்கு வெளியே கோஸ்வாமிகளின் சமாதி உள்ளது. மவுட்டோஸ்வர எனப்படும் சிறிய நதியும் உள்ளது. இந்நதி இங்கே யமுனையாக அறியப்படுகிறது. இந்த சிறிய நதியிலிருந்து சுமார் 1/2 மைல் தொலைவிற்கு ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் பிறப்பிடம் உள்ளது. கோவிலின் முன்பாக பெரிய கீர்த்தன அறை இருந்தது போலவும் தற்போது அது சிதைவுற்று இருப்பது போலவும் காணப்படுகிறது. இவ்விடம் தற்போது ஆலமரங்களால் சூழப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் ஒரு கோவில் ஒன்று எழுப்பப்பட்டு அதனுள் கௌரவ நித்யானந்த விக்கிரகங்கள் வைக்கப்பட்டுள்ளனர். கோவிலானது பிரசன்ன குமார காரபர்ம என்பவரால் எழுப்பப்பட்டது. அவருடைய நினைவாக 1323 வங்காள ஆண்டில் கிபி 1916 வைசாக மாதத்தில் கல்வெட்டு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மே மாதம். நித்யானந்த பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. So the temple was constructed by the late Prasanna Kumara Karaparma. சரி, எல்எஸ்சி மாதாஜி படிங்க. The place where
ஹரே கிருஷ்ண பிரபு. நித்யானந்த பிரபு அவதரித்த இடம் கர்ப்ப வாச என்று அறியப்படுகிறது. இங்குள்ள கோயிலின் வழிபாட்டினை தொடர்ந்து நிகழ்த்துவதற்காக 43 பீகா 14 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் தினாஜபுரத்தின் மகாராஜர் 20 பீகா சுமார் 6.5 ஏக்கர் நிலத்தினை நன்கொடையாக வழங்கியுள்ளார். கர்ப்பவாச என்று அறியப்படும் இடத்திற்கு அருகில் காடாய் பண்டிதர் ஓர் ஆரம்ப பள்ளியை வழிநடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இவ்விடத்தில் உள்ள பூஜாரிகளின் வம்ச பரம்பரை பின்வருமாறு பட்டியலிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராகவ சந்திரர் 2 ஜகதானந்த தாசர் 3 கிருஷ்ணதாசர் 4 நித்யானந்த தாசர் 5 ராமதாசர் 6 பிரஜ மோகன தாசர் 7 கானாய் தாசர் 8 கௌரதாசர் 9 சிவானந்த தாசர் மற்றும் 10 ஹரிதாசர். கிருஷ்ணதாசர் பிருந்தாவனத்தின் சிதியா குஞ்சத்தை சார்ந்தவர். அவருடைய மதம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி சிதியா குஞ்ச என்னும் இடமானது தற்போது பிருந்தாவனத்தின் சிருங்கார படித்துறையின் கோஸ்வாமிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. அவர்களும் நித்யானந்த வம்சத்தை சார்ந்தவர்களாக அறியப்படுகின்றனர். பெரும்பாலும் கிருஷ்ண தாசருடனான உறவின் அடிப்படையில் அவர்கள் அவ்வாறு கருதப்படலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னும் கொஞ்சம் அதை பற்றி டீல் கொடுத்துருக்காங்க. ஓகே. அசிங் சரோஜா ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி படிங்க. படிங்க மாதாஜி. கர்ப்பவாசத்திற்கு அருகில் பசுலதலா எனப்படும் இடம் ஒன்று உள்ளது. அங்கே ஸ்ரீ நித்யானந்த பிரபு அவரது தோழர்களும் ஜாலா ஜா பேடா என்று அறியப்படும் விளையாட்டில் இடம்பெறுவது வழக்கம். இங்குள்ள பகுலா மகிழ மரத்தின் கிளைகள் உப கிளைகள் என அனைத்தும் பாம்புகளின் தலைகளைப் போல காணப்படுவதால் அது அற்புதமானதாக உள்ளது. ஸ்ரீ நித்யானந்தா பிரபுவின் விருப்பத்தினால் அனந்த தேவர் இவ்வாறு தோன்றியுள்ளதாக கூறப்படுகிறது. மரம் மிகவும் பழமையானதாகும். இந்த மரத்திற்கு 2 அடிமரங்கள் இருப்பதாகவும் பின்னர் நித்யானந்த பிரபுவின் விளையாட்டு தோழர்கள் ஓர் அடிமரத்தின் கிளையில் இருந்து மறு அடிமரத்தின் கிளைக்கு தாவுவதில் அசௌகரியம் இருப்பதாக உணர்ந்ததால் நித்யானந்த பிரபு தமது கருணையால் அந்த 2 அடிமரங்களையும் ஒன்றாக இணைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஓகே, தேங்க் யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. So inconvenience jumping from the branches of one trunk to those of other. இதனால அவருடைய கருணை என்ன பண்ண 2 trunk ஒண்ணாக்கிட்டார். ஓகே, சரோஜா மாதாஜி படிங்க. இதற்கு அருகில் ஹம்துகாடா என்ற பெயரில் மற்றொரு இடம் உள்ளது. பகவான் நித்யானந்த பிரபு எல்லா புனித ஸ்தலங்களையும் இங்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. எனவே அருகில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் கங்கைக்கு செல்வதற்கு பதிலாக அங்கே நீராட செல்கின்றனர். ஸ்ரீல நித்யானந்த பிரபு ததிசிடா திருவிழாவினை நிகழ்த்தி தயிருடன் கலந்த அவல் பிரசாதத்தினை இங்கு விநியோகம் செய்ததாலும் அவர் அந்த பிரசாதத்தினை மண்டியிட்டு ஏற்றுக்கொண்டதாலும் இவ்விடம் ஹம்துகாடா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் உள்ள புனிதமான ஏரி ஆண்டு முழுவதும் எப்போதும் நீரால் நிரம்பியுள்ளது. கோஷ்டாஷ்டமி நாளன்று இங்கே மிகப்பெரிய திருவிழா நிகழ்த்தப்படுகிறது. ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் பிறந்த நாளின் போது மற்றொரு பெரிய திருவிழா நிகழ்த்தப்படுகிறது. அலாயுதர், பலதேவர், விஸ்வரூபர், சங்கர்ஷனர் ஆகியோர் நித்யானந்த அவதூதாராக தோன்றினார் என்று கௌரகண தேச தீபிகா 58 கூறுகிறது. சத்யா மாதாஜி 62. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அசங்கியா பக்தேரா கோரிலா அவதாரா அசங்கியா பக்தேரா கராலீனா அவதாரா சேஷே அவதீர்ணா ஹவிலா பிரஜேந்திர குமாரா தேசே அவதாரா ஹலேலா பிரஜேந்திர அவதாரா ஹலேலா பிரஜேந்திர குமாரா The Lord Krishna, Virgendra Kumara, first conquered countless devotees to appear at last he appeared
himself. தேங்க்யூ மேடம். ஸோ முதல்ல வந்து எல்லாரையும் வர சொல்லிடுறார், அதுக்கப்புறம் அவரும் தோண்டிடுறார். ஓகே, சைதன்யபுரம் தோண்டிடுறார். ஓகே, இப்போ 63 மலைவாச பிரபு 63 பிரபுரா ஆவிர்பாவ பூர்வே ஜதா வைஷ்ணவ கணா பிரபுரா ஆவிர்பாவ பூர்வே ஜதா வைஷ்ணவ கணா அத்வைதாச்சாரியர ஸ்தானே கரேன கமனா அத்வைத ஆச்சாரியர ஸ்தானே கரேன கமனா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரத்துக்கு முன்பாக நவத்வீபத்தில் வாழ்ந்த பக்தர்கள் அனைவரும் அத்வைத ஆச்சாரியரின் இல்லத்தில் கூடுவது வழக்கம். அங்கதான் எல்லாம் கூடுவாங்க. ஓகே, அத்வைத விஸ்வம்பரா விஸ்வரூபா அங்கெல்லாம் அவங்க தான் வந்தாங்க. ஓகே, 64 கலாவதி மாதிரி 64 गीता भागवता कहे आचार्य गोसाई गीता भागवता कहे आचार्य गोसाई ज्ञान कर्म निंदी घरे भक्तिर बदाई ಜ್ಞಾನ ಕರ್ಮ ನಿಂದಿ ಕರೆ ಭಕ್ತಿರ பாவத்தாயி. அத்தகைய வைஷ்ணவ சங்கங்களில் அத்வைத ஆச்சாரியர் தத்துவ அனுமானம் மற்றும் பலநோக்கு செயல்களின் பாதைகளை நிந்தித்து பக்தி தொண்டின் தன்னிகரற்ற நிலையினை பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்துரைப்பதன் மூலமாக நிலைநாட்டுவது வழக்கம். தேங்க்யூ மேடம். ஹாசினி சர்வசாஸ்திரே கோஹே கிருஷ்ண பக்திர வியாக்கியானா ज्ञान योग तप धर्म नाही माने आना. ज्ञान योग तप धर्म नाही माने आना. Translation: in all the revealed scriptures of Vedic culture, devotional service to Lord Krishna is explained through. Therefore, devotees of Lord Krishna do not recognize the process of philosophical speculation, mystic yoga, unnecessary austerity, or so-called religious rituals. They do not accept any process for devotional service. Perfect. Our Krishna conscious movement that follows this principle. We do not recognize any method of spiritual realization other than Krishna conscious devotional service. Sometimes we criticized by group. We are criticized by the groups following jnana, yoga, tapas, and dharma. But fortunately, we are able to make any compromises with them. Unable to make any compromises with them. We simply stand on the platform of devotional service and preach the same principles all over the world. ஸோ அதனால் நம்ம வந்து பக்தி தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, மற்ற எல்லாம் ஞான யோக தபஸ்யா தர்மம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதை தாண்டி நம்ம நிற்கிறோம். ஓகே, இதான் வந்து இதில் சொல்கிறாங்க. 66 சாதாரண பரிசுதா ஸ்லோகம். தாரா சங்கே ஆனந்த கோரே வைஷ்ணவேரகனா. ஆசிரியர் தனி படிக்கிறியா? அம்மாட்ட வைக்க. அம்மாட்ட வைக்க. 66 कृष्ण कथा कृष्ण पूजा नाम संकीर्तना. The house of Advaita Acharya, all the Vaishnavas took pleasure in always talking of Krishna, always worshipping Krishna, and always chanting the Hare Krishna Maha Mantra. இதான் பண்ணாங்க அவங்க. ஓகே, talking, worshipping, always chanting. Perfect. On these principles, only does the Krishna consciousness movement go on. We have no business other than to talk of Krishna, worship Krishna, and chant the Hare Krishna Maha Mantra. So talk of Krishna, worship Krishna, chant Hare Krishna. இது மட்டும் தான் நம்ம பிஸ்னஸ், வேறு எதுவும் பிஸ்னஸ் கிடையாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது கொஷின் தான் கேட்கலாம், இல்லை நம்ம வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? ஓகே, பாயிண்ட்ஸ் பண்ணலாம். ஆசிரியர் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஓகே, யோசிக்கிறோம். பிருந்தா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒருத்தர் வந்து ராதா கிருஷ்ண லீலைகளை வந்து நேரடியா போய் அறிந்து கொள்ள முயலக்கூடாது. சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினாலும் அவரோட சீடர்கள் பக்தர்கள் மூலமா தான் நம்ம அதை போய் தெரிஞ்சுக்கணும் அவங்களோட லீலைகள் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். டைரக்டா நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஓகே, தேங்க்யூ மேடம். ஈஸ்வரி ஏசி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நித்யானந்த பிரபு வந்து விளையாட்டுக்குள்ளார் வந்து ஒரு அடிமரத்துக்குள்ள இருந்து மறு அடிமரத்துக்குள்ள தாவினால் அதுல வந்து அசௌகரியம் இருப்பதாக நித்யானந்த பிரபு வந்து அவரது கருணையால் அந்த இரு அடிமரங்களையும் ஒன்றாக இணைத்ததாக கூறப்படுகிறது. ஆமாம். ஓகே,
தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்லட்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பக்தி இயக்கம் இந்த கொள்கையினை பின்பற்றிய நாங்கள் கிருஷ்ண உணர்வை தவிர ஆன்மீக உணர்விற்கான இதர வழிமுறைகளை அங்கீகரிப்பதில்லை. சில நேரங்களில் ஞானம், யோகம், தவம் மற்றும் தர்மத்தை பின்பற்றும் குழுவினர்களால் நாங்கள் நிந்திக்கப்படுகிறோம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்களுடன் எந்த சமரசமும் செய்ய முடியாதபடி நாங்கள் உள்ளோம். நாங்கள் எளிமையாக பக்தி தொண்டின் தளத்தில் நின்றபடி இக்கொள்கையினை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறோம். கிருஷ்ண பக்தி இயக்கம் கிருஷ்ண வழிபாடு, கிருஷ்ணரை பற்றி பேசுதல், கிருஷ்ண மகாமந்திர கீர்த்தனம், இந்த பணியையே மட்டும் செய்த உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தியை பரப்புகிறது. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சதானி. ஹரே கிருஷ்ணா. ஹரி. ஹாசி. இந்த யோகா ப்ராசஸ், ஞான ப்ராசஸ் அவங்களால நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம். இருந்தாலும் பக்தியா வந்துட்டு இது வரைக்கும் அவங்களால எதுவுமே சாய்க்க முடியல. பக்திக்கு வந்தவங்க வந்து எல்லாம் டாப் மோஸ்ட். விஸ்வாமித்திரர் பக்தனானே இல்ல, பக்திக்கு முன்னால விழுந்துட்டார். ஓகே ஓகே. சரோஜா மாதாஜி சொல்லுங்க. இந்த நம்ம படிச்சதுல இப்ப வந்து பிரஜேந்திர குமாரர்னு ஸ்ரீகிருஷ்ணரை சொல்லிருக்காங்க இல்ல பிரபு? ஆமா. இது வரைக்கும் பேரு அந்த மாதிரி நாங்க படிச்சதே இல்ல, இப்பதான் புதுசா. ஓ இல்ல இல்ல பாட்டுல வரல. பிரஜேந்திர நந்தனா வரல. பிரஜேந்திர நந்தனா ஸ்ரீகிருஷ்ண. ஓ இதுவா? அதுவா? ஓகே ஓகே. இந்த பாட்டு விபாவரி சேஷா ஆலோக பிரவேஷா உதிதாச்சாரி உட்டோ ஜீவா போலோ ஹரி ஹரி. அதுல வரும் நினைக்கிறேன். முகுந்த மூராரி ராமகிருஷ்ண ஹயக்ரீவா பிரஜேந்திர நந்தனா ஸ்ரீ மதுசூதனா அப்படி வரும். ஓகேங்களா? பிரஜேந்திரா வரும். அதுல அது பாடத்துல வந்து பாடல் வந்திருக்கு. இந்த பாடல் ஒரு எக்ஸாம்பிள். அது வரும். பிரஜேந்திர நந்தனா ஸ்ரீ மதுசூதன் வரும். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அவதாரம் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய ஃபேமிலிய முதல்ல அனுப்பிச்சு விட்டுருவாரு. அப்படி அனுப்பிச்சவங்க எல்லாருமே அவரோட நவத்வீபத்துல இருக்கிற அத்வைத ஆச்சாரியரோட வீட்டுல எல்லாருமே மீட் பண்ணுவாங்க. அங்க மீட் பண்ணி கிருஷ்ணரை பத்தி பேசி கிருஷ்ணரை வழிபட்டு கிருஷ்ணரையே மகாமந்திரம் செய்து அவங்க எல்லாம் ஆனந்தமா இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு தோன்றலுக்கு முன் வந்து பக்தர்கள் எல்லாரும் வந்து அத்வைத ஆச்சாரிய இல்லத்துல வந்து கூடுவது வழக்கமாக இருந்தது பிரபு. தேங்க்யூ பிரபு. இன்ஃபேக்ட் அத்வைத ஆச்சாரியா என்ன பண்ணுவாரு, சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுவார் இங்க வர சொல்லி. அந்த இடமும் நம்ம மாயப்பூர்ல இருக்கு இல்லையா, அத்வைத பாத். கரெக்டான அத்வைத பாத் அது மெயின் ரோட்லேயே தெரியும். அத்வைத பாத் போட்டிருப்பாங்க. ரொம்ப அருமையான இடம். அது நிச்சயம் பார்க்கலாம். ஏன்னா அங்கே இருந்தால் அவர் என்ன பண்ணுறாரு, சாலிகிராம் வச்சு ஒர்ஷிப் பண்ணி அங்கே பிரபுபாதனுக்கு வர யூஎஸ் போகணுனாலும் இங்கே வந்துட்டு போனாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பிளேஸ். அங்கே போய் சேட் பண்ணுறதும் சரி. அத்வைதாச்சாரியா அந்த சாந்திபூர் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா பயங்கர போட்டோ இருக்கும். யா இவர் சைத்தன்யம் இவர் அத்வைதாச்சாரியா மாதவேந்திர போயிட்டார். ஓகே, அவருடைய குரு போட்டோ குருவோடைய குருவமாக இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி அங்கே சாந்திபூர் ஃபெஸ்டிவல் சொல்லி பண்ணுவாங்க. இஸ்கான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பயங்கர கூட்டம் இருக்கும். அன்றைக்கி ஒரே ஒரு வட்டம் நாங்கள் அட்டன் பண்ணோம். இவங்க ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி வந்தாங்கல்ல, ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி, கீரிஜா மாதாஜி, நம்ம 4 பேர் இல்லையா, அக்ஷயா அப்புறம் வந்தாங்க இல்லையா, அந்த சாந்திபூர் ஃபெஸ்டிவல். நான் இருக்கா மாதாஜி எங்களுக்கு அதுவே பார்த்தா தான் அந்த இடம் சரியான கூட்டம். க்யூவில் நின்று தான் பிரசாதம் சாப்பிட்டோம். ஆனால் உடனே மூவ் ஆயிடுச்சு. பெரிய க்யூ உடனே மூவ் ஆயிடுச்சு. பிரசாதம் அருமையாக இருந்துச்சு. ஓகே, அது வந்து அந்த சாந்திபூர் ஃபெஸ்டிவலுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ஃபீஸ் கொடுப்பார் இல்லையா. அவர் சத்யமாதா ஃபீஸ் கொடுப்பாங்க. அப்போ சத்யமாதா குக் பண்ணுவாங்க இல்லையா. அதான் அது. ஸோ அதான் அது சாந்திபூர் ஃபெஸ்டிவல். ஸோ அதனால ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும். ஓகே பிரபு, இந்த நரசிம்மா இதுல ஷார்ட்ஸ்ல போட்டுட்டாங்க பிரபு. ஜெய் ஜெகதீஷ ஹரேன்னு சொல்லும் போது எல்லாருமே எந்திரிச்சு நின்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் காமிச்சாங்க. எதுல? ஷார்ட்ஸ்ல வந்துச்சு பிரபு. ஓஹோ, அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே. இல்ல இல்ல, அவங்க மூவியா சொல்லிட்டு. அதான் மூவி தான். புரியுது. ஓகே ஓகே, தேங்க் யூ மேடம். ஓகே, உனக்கு எது பாயிண்ட் இருக்கா? நான் இதுதான் சொல்றேன். ஏது? மீன்ஸ் பிரபாத் வந்து அந்த ஹரே கிருஷ்ணா
இஸ்கான் மூவ்மெண்ட் வந்து அந்த இதுல தான் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இனி இந்த இது மாதிரி கான்ட்ரவர்சிஸ் இந்த மாதிரி எது வந்தாலுமே எந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே நான் வந்து இந்த கிருஷ்ணா பத்தி பேசுறது, கிருஷ்ணா பத்தி வர்ஷிப் பண்றது, கிருஷ்ணா பத்தி சாண்ட் பண்றது இதுதான் என்னோட இதான் இஸ்கானோட பர்பஸே அதுதான். கரெக்ட். அந்த அத்வைத பாத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் குருமராஜ் தொடங்கின ஒரு அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த ஆமாம் ஆமாம் நம்ம பண்ணது குருமராஜ் பண்ணது, அங்கே தானே அந்த குரு பூஜை பண்ணி அங்கே இது பண்ணுவோம் இல்லையா? ஏற்றணும். கரெக்ட். ஓகே சத்யா மாதாஜி. ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நித்யானந்த பிரபு வந்து தன்னுடைய தோழர்களுக்காக 2 அடிமரத்தின் கிளைகளையும் இணைச்சாங்க இல்லையா? அதுக்கு பக்கத்துல வந்து காங்கோடா என்ற பெயர்ல மற்றொரு இடமும் இருக்குன்னு சொல்றாங்க. பகவான் நித்யானந்த பிரபு வந்து எல்லா புனித ஸ்தலங்களையும் அங்க கொண்டு வந்தாங்க. அதனாலதான் அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாரும் கங்கைக்கு போறதுக்கு பதிலா அங்க நீராட செல்றாங்க. அங்க வந்து ஒரு விழா கொண்டாடுறாங்க. தயிருடன் அவள் பிரசாதத்தை விநியோகம் செய்யறாங்க. அந்த பிரசாதத்தை எல்லாருமே அங்க வந்து மண்டியிட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த பிளேஸ் பேர் என்ன மாதாஜி? அந்த பிரசாதத்தினை வந்து எல்லாரும் மண்டியிட்டு இல்ல அந்த பிளேஸ் பேர் என்ன? ஹாண்டகோடா பேர் என்ன? காங்கோடா. காங்கோடா. ஓகே தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா? ஓகே ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம் இப்போ அந்த கிளாஸை. எங்கே இருக்கிற விஷ்ணு, ஆன்லைன் இருக்கிற விஷ்ணு வைஷ்ணவபுரம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்தர்பேவ ச பதிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.